ஜாழ் சமையல் அன்பு உள்ளவர்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு சொதி வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அதோட எல்லோரும் புது வருடத்தை நல்லா கொண்டாடி இருப்பீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். வாங்க இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இது ரம்பையும் கருவேப்பிள்ளையும் இருக்குது. இதுக்குள்ள சின்னையில் தான் நம்பிட்டுச்சுது. இன்றைக்கி மரத்தில் புழுங்கினாங்க. வெங்காயம், தேசிக்காய், முதலாம்பால், ரெண்டாம் மூன்றாம் பால், மஞ்சள் தூள், கடுகு, உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் வச்சுருக்கிறேன், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதோட எண்ணெய் பற்ற வைப்போம். இது ஒவ்வொரு வித்தியாசமாக செய்கிறது. இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இடியப்பம், அப்பம் அதுகளுக்கு சாப்பிட கூட நல்லா இருக்கும். எண்ணெய் விடுவோம். நாங்கள் பாவிக்கிற நல்லெண்ணெயை விடுறேன். 2 கரண்டி கிட்ட வரும். கடுகு போடுவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும். கடுகு போடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போடுவோம். உண்டா இது வெள்ளைக்கறிக்கின்றபடியாக உரைப்பு பச்சை மிளகாய் தான் தாளிப்போம். இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். பெருஞ்சீரகம் நல்லா வதங்கட்டும். நாங்கள் வதங்குறதுக்கு எங்கள்கிட்ட புதினா பழத்தை பார்ப்போம். வாங்கோ. இது அந்த குழந்தை பிள்ளைகள்ட ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்க்குற மாதிரி நாங்கள் புதினா சாத்துக்கு செய்து பாருங்க. இப்போ வேறு பாருங்கோ என்ன மாதிரி இருக்குண்டு. ஒவ்வொரு இளம் தாய்மார்களும் சின்ன சின்ன இதில் செய்து இப்படி செய்யுங்கோ. அப்போ உங்களுக்கும் ஆசை வரும். இதை நாங்கள் நல்லா சிவக்க விடக்கூடாது. சிவக்க விட்டீங்கன்னா கலர் நிறம் மாறிடும் அந்த கிழக்கு சொதின்ற. இப்போ நாங்கள் இப்படியே அவிச்ச கிழங்கு தானே உங்களுக்கு காட்டினாங்க. இதை இப்போ வெட்டி இருக்கிறோம். இது வதங்கிறதுக்கு இதை வெட்டி எடுத்துருக்கு. கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்தோடனே கிழங்க போடுவோம். அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். 3 சின்ன துண்டு இது இல்லாமல் எடுத்து விடலான்னாங்க. அதையும் வதக்கி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்கோ. எண்ணெய்க்குள்ள கிழங்குகளை போடுவோம். வெங்காயங்களை முருக விட்டுறாதீங்கோ சொதியண்டபடியாக. மற்றது நாங்கள் நல்ல வெயில் இருக்கிறபடியாக அச்சாறுகள், மோர் மிளகாய் எல்லாமே அடுத்தடுத்து போட போகிறோம். நல்லா 2 நிமிஷம் கிளறுங்கோ. இந்த மனம் எல்லாம் கிழங்குறதுக்கு கிளறி போட்டு இப்போ நாங்கள் பாலை விடுவோம். நாங்கள் பூசணிக்கண்டு எங்கே போயிட்டு வேறுங்கோ. இதுக்களால் மேலால் ஏறி வந்து இதுக்கெல்லாம் சென்டர்ன்றதுக்கு போகிறார். இப்படியே வந்து மேலே ஓடுறாரு. எங்கே போகிறாரு வெயில விட்டாச்சு ஆளை. 2ஆம் 3ஆம் பாலை விட போகிறோம். இது வந்து பெரிய தண்ணி சொதியாக வராது. கொஞ்சம் கட்டியும் இதுக்குமே இருக்கிறது. நல்லா இருக்குது முடியப்பம் அதுகளுக்கு. இப்போ நாங்கள் இதுக்கு ஏற்ற உப்பையும் போடுவோம். உப்பு போடுங்கோ. இது இனி நீங்கள் இந்த இடத்த விட்டு அரைக்கக்கூடாது. பால் திரஞ்சுவோம். பால் கொதிக்க மட்டும் துளாவி கொண்டே இருக்கணும். நீங்கள் கையை விட்டு போனீங்கன்னா பால் திரஞ்சு போயிடும். உப்பு போடைக்குள்ள நீங்கள் மஞ்சள் தூளையும் போடுங்கோ. மஞ்சள் இடியப்பத்துக்கெல்லாம் நல்ல ருசியான ஒரு கறி. பொங்கி வரைக்குள்ள பாருங்கோ. கையை விட்டிங்கன்னா அப்படியே திரஞ்சுவோம். அந்த பொங்கி வர்ற பால் இப்போ நல்லா அடுப்பை குறைச்சிட்டு துளாவுங்கோ.
துளாவி கொஞ்சம் நேரம் விடணும் நீங்கள் இந்த இதுலேயே கிழங்கா வீரத்துக்கு ஆற்றிக்கொண்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா திரஞ்சுவோம். அந்த பால் அவ்வளவும் 2ஆம் 3ஆம் பால் தான் ரெண்டாலும் வர்றது அப்படியே திரஞ்சு போகும். நல்லா பொங்கி கொண்டு வந்ததில்ல நாங்கள் இப்போ நல்லா மெல்லிசாக நெருப்பை பாருங்க, நல்ல மெல்லிய நெருப்போண்ட விட்டபடியாக கொதிக்குது. ஆனால் பொங்குற அளவு கொதிக்காது. இப்படியே வச்சுட்டு நாங்கள் இதை மூடலாம். மூடி போட்டு பக்கத்தில் நில்லுங்க. சாலியாக பொங்குறண்டோன்னு திறந்து திலாவுங்கோ. மெல்லிய நெருப்புண்டபடியாக அது பொங்க இல்லை. இப்போ 10 நிமிஷமாக அப்படியே விட்டுட்டு நான் அங்கால போயிட்டேன். இப்போ வாங்குவோம். நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து இந்த பெரிய முழுசாக இருக்கிற கிழங்குல கொஞ்சத்தை நல்லா மத்தி விடுங்கோ. மாவாக விரட்டும். இப்போ நல்லா பூ போல் அவிஞ்சிருக்கு. வேறுங்கோ நல்ல தூளாக விரட்டும். ஒரு எல்லாத்தையும் இல்லை, ஒரு 5-6 கிழங்கு அமர்த்துங்கோ. நல்லா துளாவி போட்டு நாங்கள் முதல் பால் விட போகிறோம். பாலை விடுங்கோ. எவ்வளோத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட சொதி வேணுமெண்டு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு விடுங்கோ. இது இனி நீங்கள் இப்போ நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் அவிஞ்சிட்டுது. முதல் விட்ட கப்பிப்பால் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த பாலை பெருசாக கொதிக்க விட்டு கொண்டு இருக்காதுங்கோ. ஒரு எல்லா பக்கமும் நுரை வந்து இதண்ட நிப்பாட்டுங்கோ. மூடி இருக்கு. இந்த ஏலக்காய் ஒருக்கா குத்துவோம். குத்தி போட்டு விடுவோம். அதுக்குள்ள ஏலக்காய் போடுறது இப்போ கட்டாயம் வண்டியில் கொஞ்சம் கூட வாசமாக இருக்கும். பாருங்கோ பொங்கி கொண்டு வந்துட்டுது. இதை நாங்கள் நல்லா பொங்க விடப்படாது. அப்படியே துறக்காதேங்கோ. எல்லாம் நல்லா இந்த இவ்வளோ கொதியும் காணுமணி. அந்த பால் புளிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் இதை கொதிக்க வர்றோம். வெள்ளத்துக்கு வணிப்பாட்ட போகிறோம். திறக்க மாட்டேன். இது சூடு நல்லா அடங்கும் மட்டும் விட்டுட்டு இப்போ நாங்கள் தேசி புளி விடுவோம். வாங்கோ திறப்போம். வேறு கறிய இது தேசிக்காயை நீளப்பாட்டுக்கு வெட்டி வச்சுக்கன்னு பாருங்க. நீளப்பாட்டுக்கு அப்போ உங்களுக்கு புளிகிற அவ்வளோ புளியும் சாறு கக்கும். புளியை பார்த்துட்டு உங்களோட ருசிக்கு மற்ற பாத்தியே சேருங்கோ. காணுமென்னு சொன்னால் விடுங்கோ. இது இடிச்சப்பத்துக்கெல்லாம் நல்ல ஒரு கறி. காலம்பரையில் இடியப்ப சட்டிக்குள்ளேயே இந்த கிழங்காவியை போட்டுட்டு எடுத்து கறியை காய்ச்சலாம். நல்ல ருசியான கறி இது. இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். நீங்கள் சமையல் மூடிய கருவாவே எடுங்கோ. அதையும் எடுத்து போட்டு பரிமாறைக்கில் மேசைக்கு எடுக்கல எல்லாம் அந்த கருவாவை அப்படி எடுத்து வெளியிலே எடுத்துருங்கோ. இதே மாதிரி செய்யுங்கோ. பிள்ளைகள் ஆசைப்பட்டு சாப்பிடுவேணும். பிள்ளைகள் மட்டுமில்லை பெரியாக்களும் விரும்பி சாப்பிடுவேணும். கருவேப்பிலை தண்டு